இறந்து போன அப்பாவை ஊரறிய அடக்கம் பண்ணணும். ஏன்னா ஒரு ஊரில் ரொம்ப மரியாதையான மனுஷன். ஊரறிய அடக்கம் பண்ணணும்னு நினைக்கிற குடும்பம் ஒரு பக்கம், சுற்றி இருக்கவங்களும் ஒரு பக்கம். ஆனால் ஊரில் இருக்கிறவங்களுக்கு அப்பா இறந்ததுக்கப்புறம் இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி அதை மனசுக்குள்ளே வச்சுட்டு இருக்க குமுறுற குடும்பம் ஒரு பக்கம். ஒரு வழியாக எப்படி அந்த விரைப்பை வந்து குறைச்சாங்க, எப்படி வந்து ஊருக்கு தெரியாமல் மறைச்சாங்க, கடைசியாக அவரை புதைச்சாங்களா, எரிச்சாங்களா, ஊருக்கு தெரிஞ்சுதா இல்லையா, இதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த எமோஷ்னல் காமெடி, இது மட்டும் இல்லாமல் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் தான் இந்த படம். இதுதான் இந்த படத்தோட ஒன்லைன் மேட்டர். ஆக்சுவலா மேட்ரு டோட்டலா வேற மேட்ரு. அதான்டா மேட்ரு. இந்த படம் பார்த்து முடிக்கிற வரையும் நமக்கு ஒரு ஃபீல் இருக்கும்ல, நம்ம கொடுக்குற காசுக்கு ஒன்று ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் பார்த்துட்டு புதுசாக ஒன்று வந்து லேர்ன் பண்ணிட்டு வரணும், இல்லையா நம்ம இதில் வேறு ஒரு உலகத்துக்கு எடுத்துகிட்டு போயிருக்கணும். அதாவது 2ஆம் உலகம் மாதிரி, ஒரு கிறிஸ்டோஃபர் நோலன் மாதிரி ஏதோ ஒரு உலகத்துக்கு நம்மளை எடுத்துகிட்டு போயிட்டு வந்திருக்கணும், இல்லையா நமக்கு நல்லா வயிறு குழுங்க சிரிச்சிட்டு வர மாதிரியான ஒரு படம் பார்க்கணும். இதில் வந்து இது 3வது கேட்டகரிங்க. வயிறு குழுங்க சிரிக்கலாம். கோ ப்ரொடியூசர் சொன்ன மாதிரி தான், அதாவது கார்த்திகேயன் சந்தானம் சொன்னார். அவர் சொன்ன மாதிரி ஏ அப்படின்னு சொல்லி ஒரு ரவுண்டு போட்டதுனால ஏ படம்டா அப்படின்னு சொல்லி ஏ சர்டிஃபிகேட் படம்னாலே நம்மளுக்கு ஒரு விஷயம் இருக்கும்ல, அந்த விஷயம் அவங்க உடச்சிருக்காங்க. ஏன்னா இது நம்மளுக்கே தெரியும், இது வந்து ஒரு அடல்ட் பேசிஸான ஃபிலிம் தான். இந்த ஒரு அடல்ட் பேசிஸை ஒரு ஃபேமிலியோட கனெக்ட் பண்ணும்போது இது எங்கே ரொம்ப சாதாரண விஷயம் மாறுது. இது வந்து ஒரு செக்ஷுவலான விஷயம் கிடையாது, இது வந்து ஒரு எமோஷனல் கலந்தது, இது ஒரு கௌரவம் கலந்தது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் வைக்கிறது, கடைசி அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு உடைக்கிது. இது மாதிரியான விஷயங்களில் இந்த டைமென்ஷனை உடைச்சிருக்காரு. அது இல்லைன்னு நம்ம ஒத்துக்கவே முடியாது.